வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 342 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 336 பக்கமாக ஓரளவு கரெக்ஷனில் மார்க்கெட் கீழே வரும், அதுக்கப்புறம் பை பண்ணலான்னு எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் 338லேயே மார்க்கெட் டர்ன் ஆகி மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சு அடுத்தடுத்த இலக்கான 346 வரைக்கும் மேலே போயிட்டு இறுதியாக 349 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 346 பக்கமாகவோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. 310 இருந்து ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பித்த மார்க்கெட் 349 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு காப்பர் மார்க்கெட்டில். ஏன்னா ஒரு ஒரு 2 மாதமாக 322 310 அப்படின்ற இடத்துல நமக்கு சில பல லாஸ் கொடுத்த காப்பர் மார்க்கெட்டை நம்ம முழுமையாக இந்த பையிங் ட்ரெண்டில் நல்ல லாபத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்குற நேரமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு 40 பாயிண்ட் காப்பரில் தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்களில் போகிறது அப்படின்றது காப்பர் மார்க்கெட் கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி தெளிவாக மறுபடியும் ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் காப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.